ஹலோ, ஆட்டோடெஸ்க் ரிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும்னு சொன்னோம் இல்லையா. நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது பேசிக்காக சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். ஏற்கனவே சொன்னது தான். கண்ட்ரோல் ஏன்னு சொல்லுங்கள், டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம யூஎஸ் இம்பீரியல் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். மெட்ரிக் வேணும்னா அது ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம். இப்போ சொல்கிறதே தான் டெம்ப்ளேட் மட்டும் யூஎஸ் மெட்ரிக்னு வரும். இப்போ இதில் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண போகிறோம். வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். டிஃபால்ட் ஆர்டிஇ இது ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து டிஃபால்ட்டாக 2 லெவல் வந்துடும். லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு வரும். இன்றைக்கி செஷனில் அந்த லெவல்ஸ்னால் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த லெவல் எதுக்காக அப்படின்றது தெரியணும்னா, நீங்கள் ஒரு வால் க்ரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஏதாவது ஒரு டைப்பு செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஜென்ரிக் வால் 8 இன்ச் வால் இருக்கிறத எடுத்திருக்கோம். பேசிக் வாலை இங்கேருந்து கிளிக் பண்ணுறோம். அதுக்கு முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வால் ஹைட்டு வந்து அன்கனெக்டட்னு இருக்குது, 20 ஃபீட்னு இருக்குது. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க, அது எவ்வளோ லென்த் வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு 40 ஃபீட்டு ஒரு வால் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு இந்த வால் வந்து 40 ஃபீட்டு லென்த்தில், ஹைட்டு வந்து 20 ஃபீட் இருக்குது. சரியா? அதே தான் வால் திரும்ப எடுக்கிறேன். இது பக்கத்தில் நான் இப்படி கிளிக் பண்ண அலைன் ஆகும். இங்கேருந்து அதே 40 ஃபீட்டு நம்ம இது கொடுப்போம். ஆனால் அதுக்கு முதல்ல இங்கே என்ன பண்ணுறோம், இந்த வாலில் அப் டு லெவல் 2 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இது ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி வரும் ரிசல்ட்டு. என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த அன்கனெக்டட்னு சொல்கிறதுக்கும் இந்த டாப் கன்ஸ்ட்ரெயின் அப் டு லெவல் 2ன்னு சொல்கிறதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸு. இதை நீங்கள் அப்படியே 3Dயில் பாருங்கள். அடிஷ்னல் வியூ க்ரியேட் பண்ணி இது ரெண்டையும் சைட் பை சைடு நீங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. வியூவில் டைல் வியூ அப்படின்னு சொல்லுங்கள். ZA அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி வரும், சொல்லியிருக்கோம். இது ரெண்டும் ஒரே லென்த்து, ஆனால் ஹைட்டில் டிஃபர் ஆகும். இது என்ன இருக்குது, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டாப் கன்ஸ்ட்ரெயின்ற இடத்துல நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்கள், அன்கனெக்டட் ஹைட் அப்படின்னு கொடுத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹைட்டை நீங்கள் எப்போ வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி, இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 20 ஃபீட்டுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு 12 ஃபீட்டு இல்லை 10 ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்க. 10ன்னு மட்டும் போட்டால் போதும். சார் என்ன சார் அது 10 எழுதிட்டோம், ஆனால் வந்து இந்த ஹைட்டு குறையல. நல்லா கவனிங்க, நீங்கள் இங்கே வேல்யூ எழுதுனா மட்டும் அங்கே இமீடியட்டாக அதோட எஃபெக்ட் இருக்காது. 2 வேலை செய்யணும். ஒன்று வந்து அப்ளைன்னு கொடுக்கணும், டேரெக்ட்லியாக இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மவுஸ் பாயிண்டரை இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இது பேலட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாடிஃபிகேஷனை அங்கே அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேயா? வெறும் நம்பர் எழுதிட்டா பத்தாது. இப்போ இந்த வால் அன்கனெக்டட் வால் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எப்போ வேணாலும் டாப் கன்ஸ்ட்ரெயின்ட் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ சொல்லலாம். ஸோ 12 ஃபீட் அப்படின்னு சொன்னால் 12 ஃபீட். ஓகேயா? இது வந்து அன்கனெக்டட் ஹைட் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் சொல்கிற வேல்யூ அதுக்கு கூடும். வேற இது அப்படி இல்லை, இந்த டைரெக்டாக எடிட் பண்ண அலோவ் பண்ணாது. இங்கே பாருங்கள், டாப் கன்ஸ்ட்ரெயினில் இங்கே ஏதாவது எடிட் பண்ண முடியுமா, முடியாது. ஆனால் அதுக்கு பதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஏன்னா அப் டு லெவல் 2 அப்படின்னு இருக்கான். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த சைடில் வாங்க, ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் எலிவேஷனுக்கு வாங்க. ஏதாவது ஒரு எலிவேஷன், 4 எலிவேஷனில் சவுத் எலிவேஷன் வந்துடுங்க. சவுத் எலிவேஷன் வந்தீங்கன்னா இங்கே தெரியும். என்ன தெரியுது சார், இங்கே வந்து லெவல் 1 அண்ட் லெவல் 2ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், ஹெட்டிங் பாருங்கள், லெவல் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் லெவல் 1 அண்ட் லெவல் 2. இதோடைய இந்த இடத்துல இருக்குது நேமு, லெவல் நேமு, கீழே எலிவேஷன் இருக்கும். லெவல் 1ன்றது 0 ஃபீட் கிரவுண்ட் லெவலில் இருக்குது. இது அமெரிக்கன் இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்க எப்பயுமே லெவல் 1 2ன்னு தான் சொல்லுவோம். நம்ம வந்து இதை கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லுவோம், இதை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் சொல்லுவோம். இப்போ நம்ம இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணிடுறோம்னா, இந்த எலிவேஷனில் 10 இருக்குது. சப்போஸ் நான் இந்த இடத்துல வேல்யூ மாற்றுறேன், ஒரு 15 ஃபீட் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு 15 ஃபீட்டு. ஃபீட் சிம்பிள் போடவும் நான் திரும்பியும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு 15 கொடுங்க. இப்போ என்ன இருக்குது, இந்த 0 ஃபீட்லேருந்து செகண்ட் லெவல் வந்து 15 போயிடுச்சு. இப்போது இதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் இந்த இடத்துல இந்த லெவலில் நீங்கள் எவ்வளோ கூட்டினாலும் குறைச்சாலும் இந்த வால் அது வரையுமே போய் வரும். ஓகேயா? 3Dயில் பாருங்கள், இது நீங்கள் எவ்வளோ கூட்டி குறைச்சாலும் வரும். நீங்கள் எப்படியே கிளிக் பண்ணி சும்மா எழுங்களேன், என்ன இது ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல் நீங்கள் எவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த லெவல் எலிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். சின்னது பண்ணால் போகிறோம், பெருசு பண்ணால் போகிறோம். இந்த அன்கனெக்டட்ன்றது அப்படியே இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுருக்கோம்.
வால் ஸ்கெட்ச் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. 2 விஷயங்கள் சொல்லிடணும். பேஸ் கன்ஸ்ட்ரைன்னு ஒன்று இருக்குது, டாப் கன்ஸ்ட்ரைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஹைட் வந்து எப்பயுமே அன்கனெக்டட் கொடுக்க மாட்டோம், பெரும்பாலும் லெவல் 2 இல்லைன்னா லெவல் 3 அது மாதிரி கொடுப்போம். பேஸ் கன்ஸ்ட்ரைன்னா என்ன சார் அப்படின்னா, இந்த வால் எடுங்க, கீழே இந்த லெவல் எப்பயுமே பேஸ் கன்ஸ்ட்ரைன் லெவல் 1ல் ஆரம்பி ஃப்ளோர் பிளானில் இருந்து இங்கேருந்து மேலே போகும். அந்த பேஸ் கன்ஸ்ட்ரைன் லெவல் 1ன்னு இருக்கு இல்லையா, ஆஃப்செட் பண்ண முடியும். நம்ம இங்கேருந்து ஆஃப்செட் பண்ணலாம். பாசிட்டிவில் கொடுத்தீங்க 2 அடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நான் 2 ஃபீட்னு கொடுக்குறேன், ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே வெளியே வர்றேன், கீழேருந்து 2 அடி மேலே போயிடும். சரியா, நான் சொல்கிறது கேப் விழுந்துடும். அதே இது நெகட்டிவில் கொடுத்தீங்கன்னா -2 ஃபீட்னா கீழே இறங்கிடும். இன்னமும் இந்த மாதிரி இது பேஸ் கன்ஸ்ட்ரைன் சொல்லுவோம். இது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, அப்போ டாப் கன்ஸ்ட்ரைன் ஒன்று இருக்குது, பாட்டம் கன்ஸ்ட்ரைன் ஒன்று இருக்குது. இன்னும் டீட்டெயில் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போதைக்கு இது போதும் உங்களுக்கு. பேசிக்காக இப்போ தான் நம்ம வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்றோம். வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது, லெவல் 1ல் இருந்து தான் ஸ்கெட்ச் பண்ணணும். 3Dலே பண்ணலாம் சார், தாராளமாக பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள், செக்ஷனில் வால் ஒர்க் ஆகாது. திரும்பவும் சொல்கிறேன், WA அப்படின்னு சொல்லுங்கள். இந்த விண்டோவில் இருந்துக்கிட்டு நீங்கள் வாலை ஸ்கெட்ச் பண்ண முடியாது. எதில் பண்ண முடியாது? எலிவேஷன் வியூலையும் சரி, செக்ஷன் வியூஸ்லையும் சரி வால் ஸ்கெட்ச் பண்ண முடியாது. வாலை ஸ்கெட்ச் பண்ணால் எங்கே வரணும்? ஒன்று பிளான் வியூக்கு வாங்க, அது ஃப்ளோர் பிளானாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா 3D வியூவில் பண்ணலாம். அதுக்கு அடுத்து சார் இந்த லெவல் க்ரியேட் பண்ணோம்ல, வால் ஸ்கெட்ச் பண்ணுறதுல இதை பேசிக் இதெல்லாம் பார்த்தோம். லெவல் எப்படி க்ரியேட் பண்ணுறது? அன்னசரியாக இருக்கக்கூடிய வியூஸ் எல்லாம் நம்ம காலி பண்ணிட்டுருவோம். லெவல் க்ரியேட் பண்ணோன்னா ஆர்கிடெக்சர் டேபுக்கு போங்க. இந்த லாஸ்ட்டு டேப் இருக்கும் இந்த இடத்துல, இதுக்கு பேர் டேட்டம்னு சொல்லுவோம். உங்கள் பேர் என்னது? டேட்டம். சார் லெவல்ன்றது வந்து டிசேபிள் ஆகிருக்கே. ஆமாம், நீங்கள் எடுத்திருக்க வியூ என்னது? கரண்ட் வியூ என்னது? பிளான் வியூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வியூவில் லெவல் க்ரியேட் பண்ண முடியாது. அப்புறம் என்ன சார் பண்ணணும்? செக்ஷன் வியூ போங்க, இல்லைன்னா எலிவேஷன் போங்க. எலிவேஷன் போனீங்கன்னா மட்டும் லெவல் க்ரியேட் பண்ணலாம், நியூ லெவல். இப்போ பாருங்கள், எனேபிள் ஆகிருக்கும். எது? லெவல் டூல் எனேபிள் ஆகிருக்கும். நியூ லெவல் க்ரியேட் பண்ணலாம். ஷார்ட்கட் கீ LL, மறந்துடாதீங்க. வால்க்கு என்ன சொன்னோம்? WA. அது மாதிரி இங்கே லெவல் க்ரியேட் பண்ணால் LLன்னு டைப் பண்ணுங்கள். பண்ண பிறகு மவுஸ் இங்கே கவனிங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது அலைன் ஆகும். நீங்கள் அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். எப்படி எவ்வளோ ஹைட் வேணாலும் ஜஸ்ட்டு லைன் ஸ்கெட்ச் பண்ண மாதிரி பண்ணலாம். சார் என்ன சார் பாதியில் ஆரம்பித்து பாதியில் விட்டீங்க? ஆக்சுவலாக என்ன இருக்கணும்? இந்த எண்டில் இருக்கணும். சும்மா உங்களுக்கு புரியிருக்காக தான் சொல்கிறேன். லெவல் இன்னொரு லெவல் க்ரியேட் பண்ணுவோம், ரேண்டமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது என்ன எலிவேஷன்லாம் நான் சொல்லலை, அது அப்புறம் சொல்லிக்கலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். இப்போ இந்த லெவலை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ட்ராக் ஹேண்டில் வரும். இந்த ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே இங்கே வரும்போது இந்த எண்டில் என்ன ஆயிரும்? அலைன் ஆகிடும். அதோடு விட்டுருங்க. இங்கே ஒரு பேட்லாக் சிம்பிள் இருக்கா, அலைன் ஆயிரும். ஆனால் என்ன அர்த்தம்னா, இனிமேல் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 2 லெவலும் மூவ் ஆகும். அப்போ இது என்ன சார்? இதுவும் அதே மாதிரி ட்ராக் பண்ணி இதோட அலைன் பண்ணி விட்ருங்க. சார் தாண்டி போயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திருப்பி நீங்கள் வாங்க, அலைன் ஆகும். விட்டிங்கன்னா அலைன் ஆயிரும், இந்த பேட்லாக் சிம்பிள் தரும். அதே தான் இங்கேயும் பண்ணும். இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே செலக்ட் பண்ணுங்கள், ட்ராக் ஹேண்டில் ஜூம் பண்ணுங்கள், இந்த இடத்துல வரும் ஹெட்டுக்கு பக்கத்தில், லெவல் ஹெட்டுக்கு பக்கத்தில். இங்கே பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம், இந்த அலைன்மெண்ட் ப்ளூ லைன் வரும், அந்த இடத்துல விட்டுருங்க. அதே தான் இங்கேயும். சரியா? லெவலில் பூரா கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஈஸியான வழி சொல்கிறேன், ஆனால் இதுவும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். சார் அடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஹைட்டு சொல்லணும். 0, இது 16 அடி இல்லை, ஆக்சுவலாக 10 ஃபீட் தான் டிஃபால்ட்டாக வைப்பான். ஸோ 10 கொடுங்க. இது கொடுத்தோன்னே லெவல் கீழே வந்துடும். அதாவது என்னென்னா, இங்கே என்ன வேல்யூ எலிவேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவல் வந்து மாறிடும். ஓகே, 20. சரி, இதை அழிச்சிரும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லெவலை க்ரியேட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் வழி இருக்கான்னா வழி இருக்குது. இப்படி ஒன்றுனா உட்காந்து பண்ணணும்ல. கவனிங்க, லெவல் சொல்லிவிட்டு எலிவேஷனில் மட்டும்தான் பண்ண முடியும், கவனத்தில் வச்சுக்கோங்க. இதை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இங்கே இதான் லைன் வச்சு ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிக் லைன்னு.
பிக் லைன் சொன்னால் பத்தாது, ஆஃப்செட் வேல்யூ கொடுக்கணும் 10 ஃபீட். ஒரு லெவலுக்கு இன்னொரு லெவலுக்கு இடையில் எவ்வளோ இருக்கணும்? 10 ஃபீட் இருக்கணும். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து மவுஸை ஹோவர் பண்ணும்போது இந்த லெவலுக்கு பேரலாக ஒரு ப்ளூ லைன் வரும் மேலே சயான் கலரில். அப்போ கிளிக் பண்ணுங்க. கீழேயும் வரும். சரியாக நீங்கள் கிளிக் பண்ணால் அதே இடத்துல வந்துடும். அதனால் என்ன பண்ணுங்க, இப்போ கீழே இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக வச்சு பண்ணுங்க, அப்படி வரும். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? இவ்வளோதான் சார். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இங்கே இல்லை எத்தனை லெவல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வியூஸ் க்ரியேட் ஆகணும். ஃப்ளோர் பிளான்லேயும் வியூ க்ரியேட் ஆகணும், சீலிங் பிளான்லேயும் வியூ க்ரியேட் ஆகணும், கம்பல்சரி ஆகணும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், இந்த இடத்துல இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஃப்ளோரை நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஃப்ளோரில் எதையும் நீங்கள் எலமெண்ட்ஸுன்னு சொல்லுவோம், மாடல் எலமெண்ட்ஸ், எதையும் டோர் விண்டோ எதையுமே ப்ளேஸ் பண்ண முடியாது. வால் இருந்தால் தான், ஹோஸ்ட் எலமெண்ட் வால் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் எத்தனை லெவல் வேணாலும் க்ரியேட் பண்ணுங்கள், அந்த லெவலுக்கான கரஸ்பாண்டிங் வியூஸ் இங்கே வரணும், மறந்துடாதீங்க. சார் அதான் வந்துடுதில்ல டிஃபால்ட்டாக. வரும் சார், சில டைம் வராது. எப்போ வரும் பாருங்களேன். இப்போது அரே யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு 20 லெவல் தேவைப்படுது, அரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு வழி இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள், கண்ட்ரோலை பிடிங்க, ஷிஃப்ட்டை பிடிங்க, அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், இப்படியும் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. இது ஏன் இதை நான் சொல்லியிருக்கேன்னா, இங்கே பாருங்களேன் சார். என்ன சார் ஃப்ளோர் பிளானில் லெவல் 1, 2 மட்டும் இருக்குது? அது மட்டும் இல்லை, இங்கே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸு தெரியும். இந்த லெவல் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்டு க்ரே இருக்கும், இங்கே பிளாக்கில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்ன இந்த பர்டிகுலர் லெவலுக்கான வியூஸ் எல்லாம் இங்கே இல்லை, இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சொல்ல வழங்குதுங்களா? இது ஏன் அப்படி போச்சு அப்படின்றத விடுங்க, இதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வியூ டேபுக்கு போங்க. வியூ டேபில் இந்த இடத்துல பாருங்கள், பிளான் வியூன்னு இருக்கும். அதில் ஃப்ளோர் பிளான் எடுத்துக்கோங்க. இங்கே 5 இந்த 2 லெவல் மட்டும்தான் இருக்குது. சரி, இந்த 2 லெவலுக்கான ஃப்ளோர் பிளான் இல்லாமல் இருக்குது. அந்த 2ஐயும் செலக்ட் பண்ணி க்ரியேட்டுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அடிஷ்னலாக 2 லெவல் வந்துடும். வந்துடுச்சா? அது கரெக்டு சார், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ளோர் பிளானை. சீலிங் அப்படியே இருக்குது. அப்போ அதே இடத்துக்கு போங்க. அதே இடம்னா எங்கே? வியூ டேபில் ஃப்ளோர் பிளானில் ரெஃப்ளெக்டட் சீலிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி 2 இது செலக்ட் ஆகாமல் இருக்கும். அது 2ஐயும் செலக்ட் பண்ணி வியூ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இடையில் இங்கே ஒரு விஷயம் இருக்குது, do not duplicate existing views அப்படின்னு இருக்கும். அது செக் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒரே வியூவில் 2-3 வரும். அதனால் ஒரு லெவலுக்கு 2-3 வியூலாம் வரக்கூடாது. ஒரு லெவல்னால் அதே ஒரு வியூ தான் வரணும். அதுக்காகத்தான் இதை யூஸ் பண்ணுறோம். இந்த செக் பாக்ஸ் எப்போயுமே செக் பண்ணி இருக்கட்டும். ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். புரியுது இல்லையா? இப்போ நான் சொல்கிறது இவ்வளோதான் சார். லெவல்னால் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு சொன்னோம். சார் நிறைய லெவல்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஒரு 50 லெவல் வேணும். அப்போ அதுக்கு ஒரே வழி என்னென்னா, காப்பி பண்ணலாம். அதுவும் லேட் ஆகும். அப்புறம் என்ன சார் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், அரே யூஸ் பண்ணிக்கலாம். அரே உங்களுக்கு தெரியாது, இனிமேல் தான் நடத்த போகிறேன். மாடிஃபையில் இருக்குது. ஜஸ்ட் இது புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். ஏஆர்ன்னு இருக்கும் ஷார்ட்கட் கீ. அப்படியே ஆட்டோகேடில் இருக்கிறதே தான் சார், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த அரே சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், எதை அரே பண்ண போகிறோன்றதை சொன்னீங்கன்னா மட்டும்தான் அரே ஒர்க் ஆகும். இதில் லீனியர் அரே யூஸ் பண்ணிக்கோங்க, ரேடியல் வேண்டாம். லீனியர் எடுத்துகிட்டு நமக்கு என்ன வேணும்? மூவ் டு செகண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். மூவ் டு செகண்ட் என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இங்கேருந்து இது எவ்வளோ மூவ் பண்ணோம்? 10 ஃபீட் சொல்லிவிட்டு எத்தனை வேணும்? 50 அப்படின்னு சொல்லிடுங்க. 50 லெவல் க்ரியேட் ஆகிடும் சார், கடன்னு க்ரியேட் ஆகும். ஆனால் நல்லா கவனிங்க, எல்லாம் பிளாக்கில் இருக்கா இந்த லெவல் கட்டு அப்படின்னா வியூ க்ரியேட் ஆகிருக்காது. அதான் சிக்கல். அதுவும் இல்லாமல் இதை அசோசியேட் ஆகிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ க்ரியேட் பண்ணிங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் இங்கே வேல்யூ மாற்றிக்கலாம். 50 வேணாம் சார், எனக்கு 10 இருந்தால் போதும், உடனே மாறிடும். இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசோசியேட் ஆகிருக்கு, குரூப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை பூரா செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்க? அன்குரூப் அப்படின்னு சொல்லுங்கள். திரும்ப ஒரு தடவை அன்குரூப் பண்ணும்.
சரியா? இதை பூரா செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அன்குரூப் பண்ணி விட்ருங்க. பண்ணிங்கன்னா தனித்தனியாக போயிடும். அப்புறம் நியூ வியூ க்ரியேட் பண்ணிக்கோங்க. வியூவில் போங்க, பிளான் வியூ இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிளான் பாருங்கள். இத்தனை வியூக்கும் நம்ம செக்ஷன் வியூ க்ரியேட் ஆகாமல் இருந்திருக்கு ஃப்ளோர் பிளானில். அது ஷிஃப்ட்டு பிடிச்சி இது வரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. இவ்வளோதான். ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுது. சீலிங்கில் இன்னும் நான் பண்ணல. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு லெவல்னால் என்ன, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்த செஷனில் கிரிட்னா என்ன, கிரிட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி காலம் ப்ளேஸ் பண்ணுறது, காலம் டைப் என்ன, அதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.